ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் நடிகர் அஜித் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ரேஸுக்கு கலந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த கார் பந்தயத்துலேயும் கலந்துட்டு சிறப்பாக செயல்பட்டு வராரு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே போயிட்டு பூந்து இந்த ரசிகர்கள், பொதுமக்கள், தமிழ் மக்கள், அஜித் பிரியர்கள், அஜித் வெறியர்கள் ஒட்டுமொத்தமாக போய் சூழ்ந்து ஒரு மலேசியாவையே கதி கலங்க வச்சுட்டாங்க நம்ம மக்கள். சமீபத்தில் கூட அஜித் அவர்கள் என்ன சொன்னார்னா, தயவு செய்து சொல்கிறேன், அதர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுங்க, அடுத்த வீரர்களையோ அடுத்த நாட்டு வீரர்களையோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காரு ரசிகர்கள் முன்னாடி. இதெல்லாம் அஜித்துடைய பெருந்தன்மை தான் காட்டுது. உண்மையை சொல்ல போனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அவ்வளோ பிஸி ஷெடியூலில் கூட கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5000 பேர் நிற்க வச்சு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. எல்லாருமே கொடுத்துருக்காரு. அதாவது நம்பி வந்தவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்ற விதத்தில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு அப்படின்றது தான் சொல்ல தோணுது. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, எந்த ஒரு நடிகராக இருந்தால் கூட சும்மா என்ன பார்க்க வந்துட்டாங்க சார்னு சொல்லிட்டு இவ்வளோ பேரெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்ததாக தமிழ் சினிமாவில் சரித்திரமே கிடையாது. வேணா ஒரு ஃபேன்ஸுக்கு மீட் வைப்பாங்க, அங்கே எல்லாரையும் ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க போகிறாங்கன்னா, எந்த நடிகராச்சும் இவ்வளோ பேர் நிற்க வச்சு எங்கேயாச்சும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் இவர் போட்டியை பார்க்க போல, இவர் போட்டியை கலந்துக்க போன நபர். போட்டியை கலந்துக்க போன நபர் அவர் எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கணும், அவர் அதை பற்றி எவ்வளோ சிந்திக்கணும், அவர் அதை பற்றி எவ்வளோ யோசிக்கணும், அவர் அதை எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும், நம்ம இந்திய நாட்டுக்கு எப்படி பெருமை தேடித்தரணும் இந்த விஷயத்தால் அப்படின்றத அவர் யோசிப்பாரா? உங்களுக்கு உக்காந்துக்கிட்டு நீ என்னை பார்க்க வந்துட்டேன்னு ஃபோட்டோ ஷூட் கொடுப்பாரா? நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த மனிதர் எல்லாருக்குமே அவ்வளோ அழகாக நின்று ஒவ்வொருத்தருடைய கேமராவிலையும் நின்று ஃபோட்டோ பிடிச்சி எல்லாருமே திருப்தியாக வழி அனுப்பியிருக்காருன்னே சொல்லலாம். நிச்சயமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த அத்தி பூத்தா போலன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது குறிஞ்சி பூ இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்காட்டு தான். இந்த மாதிரி ஒரு நடிகர்லாம் திரும்பவும் தமிழ் சினிமாவில், நடிகர்ன்ற விட நல்ல மனிதர்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்லாம் திரும்பி தமிழ் சினிமாவில் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மனசாட்சியோட கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு நடிகர் இந்த மாதிரிலாம் லைனில் நிற்க வச்சு அவர் கலந்து போன நிகழ்வு, அவருக்காக ரேஸில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற ஒரு குரூப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவர் இந்த மாதிரி நிற்க வச்சு, வந்த மக்களை நிற்க வச்சு, வந்த ரசிகர்கள் நிற்க வச்சு, ஒருத்தராக ஃபோட்டோ எடுத்து ஒருத்தராக லைனில் நிற்க வச்சு அவ்வளோ பேருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவ்வளோ விஷயங்களையும் பண்ணி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சார் சாதா மனுஷனால் கூட பண்ண முடியாது சார். நிஜமாக சொல்கிறேன். நீ வேலை வெட்டியே சும்மா உட்காந்துருக்க மனுஷன் கூட, சார் அவங்களோட ஒரு 5000 பேர் ஃபோட்டோ எடுக்க ரெடியாக இருக்காங்க சார், நீங்கள் வாங்க சார் எங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் கொடுங்க, ஆனால் போயா வேலை இல்லை எனக்குன்ட்டு போயிடுவான். சரி, சும்மா உட்காந்துருக்கணும் கூட நீ கூட்டு போய் கேட்டு பாருங்க, எடுக்கவே மாட்டான். அவனால் கொடுக்கவே முடியாது. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நின்று கொடுத்துருக்காரு சார், தூங்காமல் கொள்ளாமல் அத்தனை மக்களையும் சந்திச்சு இங்கே வாங்க இது மாதிரி பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி யாரையும் ஏமாத்தலை. நல்லா யோசிச்சு பாருங்க, யாரையும் ஏமாத்தலை. இங்கே எவனா ரோட்டில் போகணும் சும்மா நிற்க வச்சு, ஏப்பா நீ ஒரு 5000 பேரோட ஃபோட்டோ எடுக்கணும், கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லி நிற்பானா அவன்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாய்ப்பே கிடையாது. சும்மா ஏன்னா ஒரு நடிகர் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கணும் அவரோட தலையெழுத்தா அப்படின்ற மாதிரியும் கேட்க தோணும்ல. நிஜமாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சில நடிகர்லாம் சும்மா ஒரு 2 மணி நேரம் ஃபோட்டோ கொடுத்ததுக்கு அப்படி மீடியாக்கள் போடுவாங்க நியூஸு, இப்போ சோர்வடைந்து விட்டார், இது பண்ணிட்டு விட்டார், தண்ணி கூட குடிக்காமல் இருந்தார் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவானுங்க. ஆனால் இந்த மனுஷன் அத்தனை பிஸி ஷெடியூலில் அந்த மக்களை பார்க்கறதுக்காக அவர் வரல. அவர் தனது ரேஸில் கலந்ததுக்காக வந்திருக்க ஒரு மனுஷன் ரேஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ரேஸ் எல்லாம் அதுக்கு ட்ரைனிங்கு, அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃப்ரீ டைமில் எல்லாரையும் நிற்க வச்சு அவர் ஃபோட்டோ கொடுத்துருக்காருன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. அதாவது எந்த ஒரு நடிகன் இல்லைங்க, சாதா மனுஷனால கூட இந்த முடியாத ஒரு விஷயங்க. அது வேறு இல்லாமல் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அட்டகாசம் திரைப்படம் முதல் வாரம் முடிஞ்சு 2வது வாரம் பார்த்தீங்கன்னா 2வது வாரத்துலேயே நிறைய ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2வது வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. பல ஊர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. நம்ம வீடியோக்கள் வாயிலாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒரு ரீரிலீஸ், ஏன் சார் புது படமே 2வது வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி செலிப்ரேஷன் பண்ணுறது நம்ம கவனிச்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஒரு ரீரிலீஸ் படத்தை புது படம் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொள்ளாச்சியில் ஒரு தேட்ரு, பாண்டிச்சேரியில் ஜீவா ருக்மணி தேட்ரு,
ஸோ இது மாதிரி பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரமும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. அந்த மனுஷன் என்னன்னா இதெல்லாம் கண்டுக்காமல் கொள்ளாமல் அந்த மனுஷன் அவங்க மட்டும் அந்த ஆள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. நீ என்னென்ன பண்ணிட்டு போய் என் வேலையில் என்ன குறிக்கோளாக இருக்கேன், நான் என் வேலையை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற விஷயத்தில் அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ரேஸு அவருடைய விஷயங்களை அவர் சார்ந்து போயிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ரசிகர்கள் அட்டகாசம் படத்தை தீபாவளி மாதிரி கொண்டாடிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அதாவது இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, இந்த ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து படையப்போல டைலாக் சொல்லுவாங்க, வயசானாலும் உங்கள் ஸ்டைல் அழகும் மாறவே இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நீங்கள் படம் நடிக்காமல் போங்க, உங்கள் மேலே வச்ச அன்பு பாசம் நேசம் இது எல்லாம் எங்களால் சுட்டு போட்டாலும் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் அப்படின்றதுல வெறி கொண்டு இருப்பவர்கள் தான் அஜித் ரசிகர்கள். சும்மாவா சொன்னாங்க? அஜித் ரசிகர்கள் சொல்கிறத விட அஜித் வெறியர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் எந்த செலிபிரிட்டி வேணால் எடுத்து பாருங்கள், எந்த ப்ரொடியூசர் எடுத்து பாருங்கள், நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்களேன், அவர்கள்லாம் அஜித் வெறியர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து வெறி பிடிச்சி, அதாவது இந்த கடிக்கிற வெறி கிடையாதுங்க. வெறினா வந்து அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க, இந்த போகிறவர்களை பிடிச்சி கடிக்கிறது, போலீஸ்காரனில் கடிக்கிறது, இதெல்லாம் வெறி கிடையாது. வெறின்றது என்னென்னா அவர் மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்போடைய அதிநவீனமான விஷயம்தான் அந்த வெறி. அந்த வெறி கொண்ட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த வெறி கொண்ட ரசிகர்கள் வந்து இந்திய திரையுலகிலே ஏன் உலக சினிமா வரலாற்றிலேயே வெகு சிலருக்கு தான் இருக்கும். அதை கை விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி வெகு சிலரில் ஒரு நபர் தான் இந்த அஜித்குமார். ஏன்னா இவரை மாதிரி அதாவது வந்து தற்கொலைத்தனமாக பண்ணாமல், பைத்தியக்காரத்தனமாக பண்ணாமல், எகிரி குதிக்காமல் இருக்கிறாங்க, சேர் நாட்களெலாம் உடைக்காமல், அங்கே போட்ட வேலிகளை உடைக்காமல் டீசெண்டாக இருக்கிற வெறிகொண்ட ரசிகர்கள். நல்லா தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. வெறிகொண்ட ரசிகர்கள் நீங்கள் வேற என்ன நினச்சிக்காதீங்க. வெறிகொண்ட ரசிகர்கள் என்பது இதுதான் வெறிகொண்ட ரசிகர்கள். என்ன இது பண்ணாலும் அவர் சொன்ன விஷயத்தை கடைபிடிப்பவன் தான் உண்மையான ரசிகன், உண்மையான தொண்டன். அந்த விஷயத்தை கடைபிடிக்காதவனுக்கு எதுக்குள்ள சேர்த்துக்கல நமக்கு தெரியாது. அது வேற இல்லாமல் வந்து ஒரு பெண்மணி அவர்கள் வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்க, அவர் மாட்டு சாதாரணமாக நடந்து வர்றாரு. அந்த பெண்மணி கையை கொடுத்துட்டு அந்த கையை வச்சு நான் அஜித் சார்கிட்ட கையை கொடுத்துட்டேன் தொட்டுட்டேன்னு அவ்வளோ பரவசப்படுது, அவ்வளோ சந்தோஷப்படுது அந்த பொண்ணு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குத்து படத்துக்கு ஒரு பாட்டை கூட போட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பெண்மணி வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவருக்கு கை கொடுத்துட்டுமே அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் நடனா எப்படியாச்சும் நான் தலையை பார்க்கணும்னு நினச்சேன், தலையை பார்த்துட்டேன். அவருக்கு பின்னாடியே நடந்து போகிறவரெல்லாம் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போடுறான். பட் இருந்தாலும் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல, இருந்தாலும் நேரில் கடவுளை பார்த்து திருப்தி நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கள் வந்து நேரில் போய் பார்த்துருக்காரு. நிறைய பேர் நினச்சிட்டாங்க உடனே வந்து சிம்பு வந்து அடுத்து ஏதோ படம் பண்ண போகிற அஜித் கூட, அடுத்தது வந்து உடனே ஒருத்தன் போட்டான் அரசன் சூப்பர் ஹிட்டியா போயா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் போட்டான் ட்விட்டில். ஐயோ சாதாரணமாக பார்க்க போயிருக்காருங்க. நம்ம விசாரிச்சோம், அஜித் சார்பிலேருந்து விசாரிச்சு, என்ன சார் இது திடீர்னு வந்திருக்காரு, என்ன மாட்டேன், அவர் நிஜமாக வந்து அந்த ரேஸை பார்க்க வந்திருக்காராம், அஜித் சாரை பார்க்க வந்திருக்காராம், வேறு எந்த ரீசனுமே இல்லையா. உண்மையை சொல்ல போனால் அதுதான். இவங்க ஆளாளுக்கு வந்து ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அவர் இதை பண்ண போகிறாரு, அவர் அடுத்த படம் நடிக்க போகிறாரு, அடுத்து வந்து சிம்பு கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாரு, சிம்பு படத்தை வந்து அஜித் வந்து அஜித் படத்தில் சிம்பு நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி 1008 விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ரேஸில் கலந்து போனார் அஜித்குமார் அவர்களை பார்க்க வந்திருக்காரு நடிகர் சிம்பு அவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிறுத்தை சிவா மற்றும் இயக்குனர் ஏஎல் விஜய் 2 பேருமே கூட அங்கே இருந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னா, நிஜமாக சொல்ல போனால் அங்கே வந்து ஒரு அந்த ஸ்பான்சர் உங்களுக்கு தெரியும், ரிலையன்ஸ் தான், அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அந்த கார் பந்தயத்துக்கு. அதுக்காக வந்து ஒரு ஆட் ஷூட் எடுக்கிறார், ஆட் விளம்பர படப்பிடிப்பு ஒன்று எடுக்கிறாரு சிறுத்தை சிவா தான். அந்த படத்தை வந்து எடுக்கிறாரு, விளம்பர படம் ஒன்று எடுக்கிறாரு. அந்த படத்தை வந்து இயக்குவது யாருன்னா சிறுத்தை சிவா அவர்கள் தான். அதுக்காக தான் வந்து அவர் அங்கே போயிருக்காரு. ஏன் இன்னும் சொல்ல போனால் அங்கே அவ்வளோ ரசிகர்களையும் சிறுத்தை சிவா அவர்களை தான் வந்து அவ்வளோ பேருக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்து பர்மிஷன் வாங்கி அவ்வளோ அழகாக வந்து லைனில் நிற்க வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாரு, கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி அவ்வளோ வரிசைப்படுத்தியிருக்காரு. சார் ஒரு நடிகர் மட்டும் வந்து ஒழுக்கணமாக இருந்தால் பரவாயில்ல சார், நடிகரை இயக்குனர் கூட எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக ஜென்யூனாக நடந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் மீது வந்து எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பலதரப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க, பலதரப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அஜித்குமார் அவர்களை சொல்லலாம். ஒரு தரப்பு வந்து அவர் வெறுப்பேற்றி தான் இருக்காங்க, ஏன்னா அவர் வந்து மேலே போயிட்டு இருக்காங்களா, அந்த வளர்ச்சி பிடிக்காதவங்க வெறுப்பேற்றி தான் இருப்பானுங்க. அவனுக்கு வேறு வேலை இல்லை, தயாரிப்பாளர் இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதனா ஒரு இவங்களாம் ஒரு கட்டுக்கதையை கலப்பி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுணுவாங்க. நம்ம அந்த காதலே வாங்கக்கூடாதுன்ற என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, அவனுங்களாம் வந்து சொல்லுவாங்களே பத்திரிகை துறையில் சாபக்கேடுகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவனுங்கெல்லாம் வந்து
பிணந்தின்னி கழுகுகள்னு சொல்லலாம். உண்மையாக சொல்ல போனால் காக்கா வந்து சோறு வச்சா எங்கே வேணாலும் போய் வாய் வைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நடு ரோட்டில் நீங்கள் எந்த வீட்டு மாடியில் போய்ட்டு சோறு வச்சா கூட காக்கா போய்ட்டு வாயில் வச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி தான் அவங்களால நம்ம வந்து எதுவுமே பெருசாக பேச முடியாது. ஒருத்தருடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் பண்ணுவானுங்க. வளர்ச்சி என்பது தானாக வளரணும். நான் வளர்ந்துட்டேன்னு காட்டுறதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. நான் வளர்ந்துட்டு அடுத்த வச்சு தம்பட்டை அடிச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அடுத்த வச்சு பேச வைக்க வேண்டியதெல்லாம் வந்து வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி என்பது தானாக வளரணும், அதுக்கு பேர் தான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி அடைஞ்ச வெகு சிலரில் முக்கியமான நபர் அஜித்குமாரும் ஒருவர். இதுதான் வந்து நான் சொல்ல முற்படுறேன். ஏன் இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஜித் தனது ரசிகர் மன்றங்களில் தான் வேண்டான்னார். தனது ரசிகர்களை அவர் என்றைக்கும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. முதல்ல அந்த அறிவுஜீவிகளை தெளிவாக புரிஞ்சுங்க. ரசிகர் மன்றத்தால் பல மிஸ்யூஸ்கள் நடக்குது. பல விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து அவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண நான் விரும்பலை. அதனால் ரசிகர் மன்றத்தை கழிச்சிட்டேன். ரசிகர் மன்றத்தை கழிச்ச பிறகு நீ என்ன வேணால் பண்ணிக்க, எனக்கு பற்றி கவலை இல்லை. என்னுடைய பெயரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாத அப்படின்றது தான் அவருடைய ஒரே குறிக்கோள். ஆனால் என்றைக்குமே தன் ரசிகர்களால் வாழ்ந்த, தன் ரசிகர்களால் வசூல் செய்த ரசிகர்களை அவர் என்றைக்கும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எனக்கு ரசிகர்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ரசிகர் மன்றங்கள் வேண்டாம்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் மன்றங்கள் இல்லாமலே நீங்கள் பண்ணலாமே தாராளமாக அப்படின்றது தான் வந்து அவர்களுடைய எண்ணம். எத்தனை இல்லைங்க, 5000 பேர் இல்லைங்க, 5000 பேர் வந்தோம். 7 மணி நேரம் 8 மணி நேரம் நின்று எல்லாருக்குமே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்காரு அஜித். 5000 பேர் இல்லைங்க, 50000 பேர் வந்தால் கூட அஜித் அவர்கள் இதே மாதிரி ஒர்க்கை தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஏன்னா மனிதர்களை மனிதனாய் மதிக்கக்கூடியவன் தான் உண்மையான மனுஷன். அந்த விஷயத்தில் அஜித்குமார் ஒரு உண்மையான மனிதர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.